மதுரைன்னு சொன்ன உடனே மீனாட்சியை பார்த்தீங்களா, குங்குமம் பிரசாதம் இருக்கா அப்படி தான் கேட்பாங்க. மீனாட்சிக்கும் குங்குமத்திற்கும் வெகுவான தொடர்புகள் நிறைய நிரம்ப காலமாக சொல்லி வருகிறார்கள். இதில் வந்து என்னென்னா, அந்த மீனாட்சியினுடைய ஒரு வைப்ரேஷன், அதனுடைய அந்த சக்தியானது அந்த குங்குமத்தில் நிரம்ப பெறப்படுகிறது. குங்குமம் நல்ல குங்குமம் நீங்கள் நேரடியாக நெற்றியில் வச்சுக்கலாம், ஒன்றும் பண்ணாது. இதில் வந்து என்னென்னா, அந்த மீனாட்சியினுடைய ஒரு வைப்ரேஷன், அதனுடைய அந்த சக்தியானது அந்த குங்குமத்தில் நிரம்ப. அதே மாதிரி குங்குமம் வந்து நம்மளுடைய மோதிர விரலில் வைக்கணும். இந்த ஆட்காட்டி விரலில், பாம்பு விரல் அப்படின்னு சொல்லக்கூடிய நடு விரலில், சுண்டு விரலெல்லாம் பூசக்கூடாது. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. பெண்களின் நடுநெற்றியில் வைக்கப்படும் குங்குமத்தை பற்றி பாடாத கவிஞர்கள் இல்லை. மங்களம், அழகு, ஆரோக்கியம், ஆன்மீகம் ஆகியவற்றின் அடையாளம்தான் இந்த குங்குமம். குங்குமத்தில் எத்தனையோ வகைகள் இருந்தாலும் மதுரை மீனாட்சி குங்குமத்திற்கு என தனிச்சிறப்பு உண்டு. அதற்கு காரணம் இந்த குங்குமத்தில் தாழம்பூ சேர்க்கப்படுவதுதான். திருப்பதி லட்டு பிரசாதம் எவ்வளவு உயர்ந்ததோ அதே போன்று மதுரை மீனாட்சியின் குங்கும பிரசாதமும் மிகவும் உயர்ந்தது. குங்குமத்தின் ஆற்றலை சாதாரணமாக நினைப்பவர்கள் கூட மீனாட்சி குங்குமத்தை திலகமிடும் போது தன் எண்ணத்தை மாற்றிக்கொள்வார்கள். மதுரைக்கு அழகு மீனாட்சி, மீனாட்சிக்கு அழகு குங்குமம். இதுதான் மதுரை மீனாட்சி குங்குமம் அப்படின்னு சொன்னாலே, மதுரைன்னு சொன்ன உடனே மீனாட்சியை பார்த்தீங்களா, குங்குமம் பிரசாதம் இருக்கா அப்படி தான் கேட்பாங்க. என்ன மாதிரி ஐயர்கள்ட்ட மீனாட்சியை பார்த்தோம், குங்குமம் தான் இருக்குன்னு நம்ம கொடுக்குறது உண்டு. இந்த குங்குமமானது மீனாட்சிக்கும் குங்குமத்திற்கும் வெகுவான தொடர்புகள் நிறைய நிரம்ப காலமாக சொல்லி வருகிறார்கள். மங்களம் தருவாள் மதுரைக்கு அரசி, மங்கள மங்கையர் குங்குமம், அதுவும் மீனாட்சி குங்குமம் தான். இந்த மீனாட்சி குங்குமம்னு ஏன் ஃபெமிலியர் ஆச்சு அப்படின்னு ஒரு கருத்து நிலவுகிறதுன்னு சொன்னால், மீனாட்சி ஆகப்பட்டவள் இந்த பூலகத்திலே வந்து யாகாக்னியிலிருந்து பிறந்தவள். குண்டாஸ்பிருத்தாம் என்று சொல்வார். குண்டம்னா யாக குண்டம், அதுலேருந்து வந்தாள். மலையத்துவஜ பாண்டியனுக்கு புத்திரகேமாஷ்டி யாகம் என்று சொல்லக்கூடிய இந்த யாகத்தில் வந்து மீனாட்சி வந்து ஜுவாலஸ்வரூபமாக இருந்துன்னு வெளியில் வந்தா. அதுதான் மங்கையர்கண்ணி மீனாட்சின்னு பின்னாடி பேர் வச்சாங்கன்னு சொல்லுவாங்க. கையற்கண்ணிம்பாங்க, மீனாட்சின்னு சொல்லுவாங்க. இந்த இவ்வளோ விசேஷங்கள் பிறந்த இந்த மீனாட்சிக்கு வந்து அந்த திலகமாக இட்டுக்கொள்ளக்கூடிய அந்த குங்குமமானது மஞ்சள், நவச்சாரம் மற்றும் எலுமிச்சம்பழம் இவைகளை கலந்து மீனாட்சிக்கிட்டே ஸ்பெஷலாக மீனாட்சி கோயிலையே தயார் செய்கிறாங்க. அந்த மீனாட்சி குங்குமமானது எக்ஸாக்டாக நீங்கள் வந்து வாங்கி கொடுக்குறாங்களான்னு நீங்கள் யோசிக்க வேணாம். மீனாட்சி அம்மன் கோயிலே இந்த கோயிலில் அந்த குங்குமத்தை அற்புதமாக தயார் செய்து பக்தர்களுக்கு வழங்குகிறார்கள். நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் தன்மை கொண்ட குங்குமம் ஞானத்தின் அடையாளமாகவும் ஞானிகளால் கொண்டாடப்படுகிறது. இது நெற்றிப்பொட்டின் நடுவில் உள்ள 3வது கண்ணை தூண்டி ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிறது. நெற்றிப் பகுதியில் குங்குமம் அணியும் போது பைனியல் சுரப்பியை தூண்டி உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பேணுகிறது. பசப்புமாங்க தெலுங்குல. நம்ம வந்து ஹரித்ராச்சூர்ணம்னு சொல்லுவாங்க இந்த மஞ்சள் பொடிக்கு வந்து. சமஸ்கிருதத்தில் நம்ம வந்து டர்மரிக் பவுடர் அப்படிம்போம் ஆங்கிலத்தில். எல்லா பிரதேசத்துலேயும் குங்குமத்துக்கு அடிப்படை நாளும் மஞ்சள் தான். இந்த மஞ்சள் இருந்தால் குங்குமமாக அதை வந்து வேல்யூ ஆடடாக எடுக்கிறாங்க. அந்த மஞ்சள் தான் ஃபஸ்ட்டு மங்களம். அந்த மஞ்சள் மங்களத்திலிருந்து துவங்குறதா அந்த குங்குமம். பொதுவாக அந்த குங்குமத்தை வந்து சுவாமியினுடைய அம்பிகையினுடைய மேனியில் பட்ட குங்குமம் இல்லை பாதத்தில் சாற்றப்பட்ட குங்குமம் ரொம்ப ரொம்ப விசேஷம். மீனாட்சி குங்குமத்தை நம்ம திலகமாக வச்சுக்கிறது. இதில் வந்து என்னென்னா, அந்த மீனாட்சியினுடைய ஒரு வைப்ரேஷன், அதனுடைய அந்த சக்தியானது அந்த குங்குமத்தில் நிரம்ப பெறப்படுகிறது. நம்ம எடுத்து நெத்தியில் வச்சுக்கும்போது அந்த சக்தியினுடைய ஒரு பாகம் நமக்கும் ஒரு பிரசாதமாக நமக்கு கிடச்சி நம்ம உடம்புல பாசிட்டிவ் எனர்ஜி வருங்கிறது தான் ஐதீகம். இந்த மங்கள குங்குமமானது மீனாட்சிக்கு மட்டுமே உரியது நிச்சயமாக சொல்ல முடியும். என்ன காரணம்னா, மற்ற ஊர்களெல்லாம் வந்து இப்போ விபூதி தயார் செய்யக்கூடிய இடம் தான் பழனின்னு சொல்லுவாங்க. விபூதிக்கு அது ரொம்ப ஃபேமஸாக அப்படின்னு கேட்டால், விபூதியில் கூட இங்கே தண்டாயுதபாணிக்கு அலங்காரம் செய்திருக்கலாம், அதனால் கூட சொல்லியிருக்கலாம். ஆனாலும் விபூதி தயார் செய்யக்கூடிய இடம் பழனி. மதுரையில் வந்து தயார் பண்ணுறதுன்னு வராது, அது மீனாட்சிகிட்டேருந்து வர்ற குங்குமம். மீனாட்சிகிட்டேருந்து வர்ற குங்குமம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. மங்கையர்கள் பெண்கள் வந்து முக்கியமாக திலகமாக நெற்றியிலையும் வகுட்டிலையும் வச்சுக்குவாங்க. நம்ம ஆண்கள் வந்து நெத்தியில் மட்டும்தான் வச்சுக்குவோம். குங்குமத்தை எந்த விரலால் வைக்கிறோம் என்பதை பொறுத்தும் பலன்கள் மாறுபடும் என்கிறார்கள். மோதிர விரலால் குங்குமம் இடுவது சாந்தி தரும் என்றால், நடுவிரலால் குங்குமத்தை வைக்கும்போது ஆயுள் பெருகும் என்கிறார்கள். அதே போல பெருவிரலால் குங்குமத்தை வைத்தால் படைப்பாற்றல் பெருகும் என்கிறார்கள். மோதிர விரலில் வைக்கணும். குங்குமத்தை எடுத்து குனிஞ்சிட்டு அப்படி நிமிர்ந்து அப்படி நல்லா வச்சுக்கணும்.
பொட்டா வச்சுக்கலாம், இல்லைன்னா திலகமாக அப்படி. நான் வந்து இப்போ ஒரு கோபி மாரி வச்சுருக்கேன், சில பேர் ரவுண்டாக வச்சுருப்பாங்க, சில பேர் மேலே அப்படி ஒரு கோடு மாதிரி ஹரிசாண்டலாக வச்சுக்குவாங்க. மற்ற விரல்கள்லாம் ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு பிரமாணம் உண்டு. ஒவ்வொரு இது வந்து கட்ட விரல்னா அந்த ஒவ்வொரு கிரகங்கள் பஞ்சபூதங்களும் இந்த விரலில் இருக்குது. இந்த பஞ்சபூதங்களில் இந்த பூதம், இந்த மோதிர விரலில் இருக்கக்கூடிய பூதம் தான் நமக்கு அனுகிரகம் தரக்கூடிய பூதம். இன்னொன்று வந்து நம்ம சமஸ்கிருதத்தில் வந்து இப்போ ஆகமங்களில் வந்து சொல்லிக் கொடுக்கும்போது சகலீகரணம்னு ஒன்று செய்வாங்க. சகலீகரணம்னா பூத சுத்தியில் இருக்கக்கூடிய அங்கன்யாசம், கரண்யாசம், சகலீகரணம்னு சொல்லக்கூடியது. உடம்பு பூதம், பூத உடல், ஃபிசிக்கல் பாடி. இந்த பூத உடலை வந்து நம்ம தினம் பியூரிஃபிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது ரெஜுவினேஷன் ஆகும். பியூரிஃபிகேட் பண்ணலைன்னா ரெஜுவினேஷன் ஆகாது. ரெஜுவினேஷன் ஆகலைன்னா ஆக்டிவாக இருக்க முடியாது. ஆக்டிவாக இல்லைன்னாக்கா வேலை செய்ய முடியாது. ஸோ வேலை செய்யலைன்னா சம்பாத்தியம் இருக்காது. சம்பாத்தியம் இல்லைன்னா டல்னஸ் வந்துடும், இல்னஸ் வந்துடும், வெல்னஸ் போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம விபூதி எடுத்து நம்ம நன்றாக இந்த 1, 2, 3 விரல்கள்லையும் விபூதியை நன்றாக அதில் பரப்பி இந்த இடது கையில் கீழே சிதற விபூதி இடது கையில் தான் சிதற, கீழே சிதறக்கூடாது. முறைப்படி சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த விபூதி எடுத்து இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு இப்படி எடுத்து இப்படி கையில் வச்சு இப்படி நிமிர்ந்து பட்டையாக அடிக்கணும். இது ஆண்கள். பெண்களும் இப்போ அதுமாதிரி ஆண்கள் மாதிரி பூசிக்கிறாங்க, தவறு கிடையாது. ஆனால் கீழே சிந்தாமல் பூசிக்கணும். அப்படி இல்லைன்னா அவ்வளோ விபூதி இல்லையா, நீங்கள் 3 விரலுக்கு எங்கே விபூதி கொடுத்தீங்க, நீங்கள் கொஞ்சம் தானே கொடுத்தீங்க, அப்போ இந்த கொஞ்சம் விபூதி எடுத்து இந்த மோதிர விரலை வச்சு அப்படி பூசிக்கணும். கட்ட விரலில் ஆசீர்வாதம் பண்ணி யாருக்காவது பூசலாம், அடுத்த நபர்களுக்கு பூசலாம், தவறு கிடையாது. இந்த விரலையும் பூசலாம். இதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் குழந்தைகளுக்கு இட்டு விடுறதா இருந்தாலும் இந்த கட்ட விரலில் பூசலாம், மோதிர விரல் பூசலாம். இந்த ஆட்காட்டி விரலில், பாம்பு விரல் அப்படின்னு சொல்லக்கூடிய நடு விரலில், சுண்டு விரலெல்லாம் பூசக்கூடாது. இது சாஸ்திரப்படி இது ஆகாது, அப்படி தான் வச்சுக்கணும். இதுக்கு ரொம்ப ஏன் பூசக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கு 1 மணி நேரம் விளக்கம் கொடுக்கணும். ஸோ இந்த மோதிர விரலில் தான் குங்குமத்தை எடுத்து சந்தனத்தை எடுத்து பூசணும். விபூதியும் கூட இதுலேருந்து தான் பூசிக்கணும். நாம் வைக்கும் குங்குமம் இயற்கையானதாக இருக்க வேண்டும். செயற்கை குங்குமத்தை அடிக்கடி பயன்படுத்தும் போது தோல் கருமையாகி கடுமையான பாதிப்பை ஏற்படுத்திவிடும். இயற்கையான குங்குமம் சீக்கிரமே கெட்டுவிடும் என்பதால் செயற்கை குங்குமத்திற்கு மாறுவது நல்லதல்ல. குங்குமத்தில் வந்து நீங்கள் நிறையா ஷேட்ஸ் இருக்குது, கலர் ஷேட்ஸ் இருக்குது. ரெட் இருக்குது, அதுக்கு அடுத்தது லைட் மெரூன் இருக்குது, டார்க் மெரூன் இருக்குது, அப்புறம் டார்க் அதாவது மெரூன், அதாவது இது பார்த்து நான் வச்சுருக்கிறது டார்க் அப்படிங்கிற ஒரு வேரியட்டி. இதில் டார்க் மெரூன், அதுக்கப்புறம் மெரூன், அதுக்கப்புறம் ரெட்டு, இத்தனை வேரியன்ட்ஸ் இருக்குது. இதுலேயே ரொம்ப ரொம்ப மஞ்சள் மாதிரியே இருக்கும், லைட்டாக தான் ரெட்டாக ஆரஞ்சு கலரில் இருக்கும் குங்குமம். இங்கே சென்னை காஞ்சிபுரத்துலலாம் கிடைக்கும் நம்ம குங்குமம், லலிதா குங்குமம்னு சொல்லுவாங்க. அந்த சென்னை மயிலாப்பூரில் லலிதா குங்குமம்னே தனியாக ஒரு கடையில் இருக்குது. அந்த மாதிரி குங்குமமும் கிடைக்கிறது. ஸ்ருங்கேரி சாரதாபீடம் அந்த சங்கராச்சாரியார் அங்கே ஒரு குங்குமம் கொடுப்பாங்க, அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். காஞ்சிபுரத்தில் மடத்தில் கொடுப்பாங்க, அந்த குங்குமம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். மீனாட்சி குங்குமம் மீனாட்சியினுடைய அனுகிரகத்தோடு நீ மதுரையிலேருந்து நீ ஒரு கடையில் போய் வாங்கி கொண்டு போய் கொடுத்தாலும் கூட அது மீனாட்சி குங்குமம் தான். அது வந்து தாழம்பூனுடைய எசன்ஸ், இல்லைன்னா நிஜமாகவே தாழம்பூ வாங்கி தட்டி காய வச்சு நிழல் காய்ச்சலாக காய வச்சு அதை பவுடர் பண்ணி இந்த குங்குமத்தோடு கலந்துடுறாங்க. தாழம்பூவுடைய வாசனையோடு இருக்குது, மல்லிகைப்பூ வாசனையோட கூட குங்குமம்லாம் வந்துருக்கு. குங்குமத்தினுடைய இயல்பான வாசனையும் நம்மளை ஈர்க்கும். அதில் கொண்டு போய் இன்னொரு வாசனையை சேர்க்கணும்னு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். தாழம்பூ குங்குமமும் ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஏறக்குறைய ஒரு 30 வருட காலமாக தாழம்பூ குங்குமங்கிறது எங்கே போய் கேட்டாலும் தாழம்பூ குங்குமம் இருக்கான்னு கேட்டு வாங்குறாங்க, உபயோகப்படுத்துகிறாங்க. அது என்ன விஷயம்னா அதில் கெமிக்கல் கலந்துருக்கான்னு பார்க்கணும். தாழம்பூ எசன்ஸுங்கிறது பியூர் தாழம்பூவை எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அதில் கலந்துருந்தா அது நமக்கு ஸ்கின் அலர்ஜி வராது. இதே தாழம்பூ எசன்ஸ் வந்து இந்த காம்பவுண்டுன்னு சொல்லுவாங்க, பத்தி ஊதுபத்தி இதெல்லாம் தயார் பண்ணுறதுக்கு ஒரு காம்பவுண்டு கெமிக்கல்ஸ் கிடைக்கும். அந்த கெமிக்கல் கடைகளில் கூட இந்த தாழம்பூ எசன்ஸ் கிடைக்குது. அதை வந்து சரியான விகிதத்தில் கலக்கலைன்னா நெத்தியில் வந்து ஒரு கருப்பாக ஒரு தழும்பு மாதிரி வர ஆரம்பிச்சு, அது போகவும் போகாது, ஸ்கின் அலர்ஜி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2வது டெர்மட்டாலஜிஸ்ட்டை போகக்கூடிய சூழலும் வரலாம். குங்குமம் நல்ல குங்குமம் நீங்கள் நேரடியாக நெத்தியில் வச்சுக்கலாம், ஒன்றும் பண்ணாது. நல்ல குங்குமம்னா இந்த மாதிரி இந்த வாசனைகள்லாம் கலக்கலைன்னா தான் அது நல்ல குங்குமம். அதை கலந்தால் அது நல்ல குங்குமம் இல்லைன்னு நான் சொல்லலை, சரியான விதத்தில் கலந்தால் அது நல்ல குங்குமம். ஸோ இந்த தாழம்பூ குங்குமம், மல்லிகைப்பூ குங்குமம், பிச்சிப்பூ குங்குமம் எது வேணாலும் வச்சுக்கோங்க. பட் குங்குமங்கிறது இந்த மஞ்சளிலிருந்து நேரடியாக எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அதில் நவச்சாரம் இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் எல்லாம் கலந்து அதை ஊற வச்சு அப்புறம் அதை வந்து அதை பவுடர் பண்ணி அதை காய வச்சு சலித்து நம்ம கை பக்குவத்துக்கு எடுத்துப்பாங்க. அதை எடுத்து சுவாமிக்கு அம்பாளுக்கு திருசதி சகசநாமம் அஷ்டோத்தரம் அர்ச்சனைகள்லாம் செய்யப்பட்டது பாதத்தில் சாத்தப்பட்ட அம்பிகை குங்குமத்தை நல்லா ரொம்ப குறைஞ்சபட்சம் நல்ல காற்று போகாத இடத்துல வச்சா கூட ஒரு 3லேருந்து 6 மாத காலம் இருக்கும். ஏன்னா அது ஒரு இயற்கை மஞ்சள் இயற்கையாக வந்தது தானே. ஸோ
அந்த பாண்ட்ஸ் ஏர் பாண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய இதுலேருந்து உள்ள வண்டு ஒன்று வந்துடும். நல்ல குங்குமம்னா வண்டு வரும். மீனாட்சி மங்களத்துக்கு நாயகி, மங்கள நாயகி மீனாட்சியினுடைய பெருமையை முதல்ல சொல்கிறது வந்து குங்குமம். அடுத்து சொல்கிறது திருக்கல்யாணம். மீனாட்சி திருக்கல்யாணம்னா உலக பிரசித்தி. இந்த கல்யாணம் பண்ணிந்து சுமங்கலிகளாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நான் சொல்கிற இந்த குங்குமம் அத்தியாவசியமாக வேணும். மஞ்சள் கயிறு கட்டிக்கிறது, மஞ்சள் கயிறு பிரசாதமாக வாங்கிக்கிறது, குங்குமத்தை பிரசாதமாக வாங்கிக்கிறது இந்த மதுரை தம்பதிக்கே உண்டான ஒரு பெரு விசேஷம். Presenting sponsor, Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.